அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு 16/11/2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் கார்த்திகை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 10வது ராசியாக வருவீங்க. எக்ஸாக்டாக 12 ராசிகள் இருக்குங்க. அதில் 10வது ராசி நம்மளுடைய மகரம் ராசி. மகரம் ராசி சர ராசிகளில் ஒரு ராசி மற்றும் பூமி தத்துவ ராசிங்க. மகரம் ராசி கூட என்னைக்குமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதுல உத்திராடம் 2 முதல் 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் அவிட்டம் 1 முதல் 2 பாதங்கள். மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகளையோ உங்களால் முடியும் அப்படின்னா காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோவிலுக்கோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களான உங்களுக்கு இப்போ 7 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்துல இருக்கீங்க. ஆனாலும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்லலாம் நண்பர்களே. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு சில நல்ல கனவுகள் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கனவுகள் நடக்காம உங்களுக்கு ஹோல்டா இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த 3 நாட்களுமே நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கும் போது உங்கள் மனசில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நினச்சிட்டு நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா 100% அந்த விஷயம் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு நடைபெறுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் நிறைய நண்பர்கள் ஐயப்ப பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் மாலை போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு மனம் உருகி ஐயப்பனை வேண்டி மாலை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியா நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த விஷயங்கள் உங்களுக்கு தடப்பட்டு போயிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம ஒரு காலியா இருக்கக்கூடிய மனையோ அல்லது கட்டின வீடோ வாங்குவதற்கும் அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம புதிதாக கட்டுமான பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற மனசங்கடங்களும் ஏற்படாமல்
இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய 3வது வீட்டில் நம்மளுடைய ராகு அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து எதனா வில்லங்கம் இருந்து இது நாள் வரைக்கும் வராமல் இருக்கு அப்படின்னாலும் அதிகப்படியாக நீங்க எதிர்பார்த்த அந்த வந்து உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் வந்து உங்களுடைய 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. பொதுவாக சுக்கிரன் வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்லேயே 1, 6 அல்லது 9 இந்த இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து வேதனை தரக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அதனால நீங்க எதுக்கும் இதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் ஹெல்த் இஷ்யூஸும் ஏற்படாது. இதன் காரணமாக வந்து மருத்துவ செலவுகள் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் நண்பர்களே. அதே சமயம் இந்த 6வது வீடுன்றது எதிரிகளை குறிக்கக்கூடிய இன்னொரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்ற விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் அமைதியாக வந்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க இப்போ கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி பார்த்தீங்க நல்ல விதமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து சேருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் கேத்து வந்து உங்களுடைய 9வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு நண்பர்களே. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட வந்து சீரும் சிறப்புமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வந்து நிச்சயமாக இப்போ வந்து கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற 12வது வீட்டில் அமர்ந்துகிட்டு உங்களுடைய பொதுமான வீடுகளில் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றோமா அதாவது மன்னிக்கணும் குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து உங்களுக்கு குருபலம் வந்து நிச்சயமாக இருக்கு. இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது வருகின்ற ஏப்ரல் மாதம் 2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து குருபலம் சிறப்பாக இருக்குங்க. அதனால இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ஆண்களாக இருந்தாலோ அல்லது பெண்களாக இருந்தாலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து சூரியனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா
செட் ஆகுங்க. ஆனா அதே சமயம் புதனுக்கு வந்து செட் ஆகாது. இதன் காரணமா புதன் அப்படின்றவர் யாரு? பேச்சோட அதிபதி இல்லைங்களா? இப்ப சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை பொறுப்பு தாங்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு அர்த்தங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க இப்ப ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நீண்ட காலமா ஒரு அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லது உங்க ஆஃபீஸ்ல இருந்தே வந்து நீங்க ஐஜேபி மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இன்டர்னல் ஜாப் போஸ்டிங் மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாரி அப்ராட் செல்வதற்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த கார்த்திகை மாதம். நம்மளுடைய மகரம் ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. அது மட்டுமல்லாது, இப்போ புதன் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதரிகள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதரிகள் கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசுவீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது? இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி 7 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனி காலத்துல இருக்கீங்க. அது மட்டுமல்லாது சனீஸ்வரர் வந்து இது நாள் வரைக்கும் வக்ரகதியில இருந்தவர் வந்து கடந்த மாதம் நவம்பர் 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் 4, 2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாத தேதிப்படி அவர் வந்து வெளியில வந்துட்டாரு. ஸோ, இப்போ வந்து வக்ரகதியில இருந்த சனீஸ்வரர் பகவான் நேர்கதிக்கு வந்துட்டாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து இடுப்புக்கு கீழ சிறிதளவுல காயங்கள் ஏற்படுவதோ, அல்லது இடுப்புக்கு கீழ சிறிதளவுல வந்து வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்க இதெல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ, இதற்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ நீங்க வந்து பாத சனி காலத்துல இருக்கிறது மட்டும் தாங்க. ஆனாலும் இப்போ உங்களுக்கு வந்து காயங்கள் வந்து நாள் ஆக ஆக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னாலும், நீங்க இம்மீடியட்டா வந்து ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய ஹெல்த் வந்து இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ இது இந்த 2வது வீடு அப்படின்றது குடும்பத்தையும் குறிக்கும், பிளஸ் அதே மாதிரி வந்து பண வரவையும் குறிக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க. ஒரு சில தம்பதியினர் வந்து திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிட்டு இருக்கும், எங்களுக்கு இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடி தான் கொட்டி கொடுத்தாலும் கூட குரு வந்து நம்மளுடைய 5வது வீட்டுக்கு வருவது ரொம்பவே உத்தமம் அப்படின்றது அர்த்தங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு விடாத முயற்சி பண்றீங்களோ, அதாவது அடுத்த வருடம் 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் அமர்ந்திருப்பாருங்க. ஸோ, நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாவோ ஈன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிளாஸ்ல எதனா எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலோ, அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க உங்களுடைய படிப்பு வந்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி படிப்பை முடிச்ச நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க இருக்கின்ற இடத்துல வந்து ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவி கிடைப்பதற்கோ, அல்லது வந்து சமுதாயத்துல மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே.